அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நித்தம் நித்தம் நெல்லு சோறு. இன்றைக்கி நம்ம சேனலில் மயனஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மயனஸ் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலையே பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மயோனஸ் செய்ய தேவையான பொருட்கள்: முட்டை 4, லெமன் 1, ஆனால் இதில் நம்ம ஹாஃப் லெமன் தான் போடுவோம். உரித்த பூண்டு பல், சின்ன பூண்டு பல்லாக இருக்குது பாருங்கள். இதில் நான் ஒரு 10 பூண்டு உரித்து எடுத்திருக்கேன். பூண்டோட ஸ்மெல் பிடிக்காதவங்க பூண்டோட அளவுகளை குறைச்சிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு பார்த்து தான் ஊற்றணும். நான் 1 கப் எடுத்திருக்கேன். தேவைப்படும் போது கூட கொஞ்சம் நம்ம ஒரு ஹாஃப் கப் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டை நறுக்கி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு. இப்போ முட்டையோட வெள்ளைக்கருவை தனியாக இப்படி நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம மஞ்சக்கரை சேர்த்தும் கூட பண்ணலாம் அந்த மயோனஸ். ஆனால் சில பேருக்கு அந்த முட்டையோட ஸ்மெல் பிடிக்காது. அதனால் நம்ம மஞ்சக்கரை தனியாக எடுத்துடலாம். எல்லா முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக பிரித்து நம்ம எடுத்துக்கணும். இது போல் எடுத்துக்கணும். இனி மயோனஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே பண்ணிடலாம். முட்டையோட வெள்ளைக்கரெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஹாஃப் லெமனை அப்படி பிழிஞ்சு விட்டுருங்க. கொஞ்சம் மஞ்சக்கரும் சேர்ந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம பீட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஒரு சுற்று விட்டதும் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கணும். முக்கியமாக எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயிலாக இருக்கணும். வாசனை இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்த்துக்கிறங்க. இப்போ இதையும் ஒரு சுற்று அரைச்சிட்டு வந்துடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து தான் இதை நம்ம மிக்சியில் அரைக்கணும். கவனமாக இருங்க, எண்ணெயை ஜாஸ்தியாகவும் சேர்த்துடக்கூடாது. அப்படி சேர்த்தோம்னா ஒரு பால்கோவா மாதிரி அது திரண்டு வந்துடும். பாருங்கள், ஆட்டினதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரான மயோனஸ் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷம் போதும் இந்த மயோனஸ் தயாராகிறதுக்கு. பாருங்கள், க்ரீமியாக எவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ சுவையான மயோனஸ் சட்டுன்னு நம்ம வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாருங்கள், ரொம்ப சுவையான க்ரீமியான மயோனஸ் தயார்.